கவர்னரிடத்திலே படையெடுத்து போய் எல்லாம் குதிரை பேரம் நடக்குது. குதிரை பேரம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினரை கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய சொல்வதோடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மீண்டும் அவரை திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக்கி அதே தொகுதியில் எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அது என்ன பெருச்சாளி பேரமா குதிரை பேரம்னா? நீங்க தானே தொடங்கி வச்சது தமிழ்நாட்டில். இதை பற்றி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அதே போலத்தான் அனிதா ராதாகிருஷ்ணனையும் அதிமுகவிலே ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு பிறகு நீங்களே உங்க கட்சி சார்பு வேட்பாளராக ஆக்கினீர்கள். இதெல்லாம் நீங்கள் தான் முன்பு வழிகாட்டி இருக்கிறீர்கள். அதிமுகவிலே எடுக்கப்பட்ட நிலைப்பாடு, திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலைப்பாடு பலருக்கு அங்கே பிடிக்கவில்லை. சி.வி. சண்முகம் உட்பட 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எதிர்த்தார்கள். அதனால இந்த முயற்சி கைகூடாது என்று தெரிந்த பிறகுதான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று பூசி மெழுக பல பேர் ஆரம்பித்தார்கள். அப்படி ஒரு பேச்செல்லாம் நடக்கல என்று. நடந்தது உண்மை என்று சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி, ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி பேபி உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. சண்முகமும் ஏறத்தாழ அதே விதத்தில் பதில் சொன்னாரு. கௌதமதீன் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அப்படி என்றால் ஆட்சியை நீங்க இழந்தாலும் அதிமுக ஆட்சி அமைக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது. அதிமுக ஆட்சி அமைக்கணும். அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். என்ன அடிப்படையில், என்ன காரணங்களுக்காக அந்த கேள்விகளை பத்திரிகையாளர்களிடமே விட்டு விடுகிறேன். ஏன்னா இந்த ஆட்சி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு திமுக கேட்கு. நல்ல காரியம் செஞ்சிருக்கு. ஜனநாயகத்தை நாசப்படுத்துகிற விதத்தில் ஊழல் தலைவிரித்தாடிய நிலையில் எதற்கெடுத்தாலும் கமிஷன், எந்த வேலை எடுத்தாலும் கமிஷன், 10 சதுரடி கட்டடம் கட்ட வேண்டுமானாலும் கமிஷன், 4 ஏக்கர் பூமி விலைக்கு வாங்க வேண்டுமானாலும் கமிஷன், ஆயா வேலைக்கு கமிஷன், விஓஓ வேலைக்கு கமிஷன், புதிதாக ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டுமா இத்தனை கோடி. இதையெல்லாம் அன்றாடம் சந்திக்கின்ற கட்சிக்கு அப்பாற்பட்ட தொழில் நிறுவனர்கள் மற்றவர்கள் இத்தனை கோடி கொடுத்துதான் நாங்க லைசன்ஸ் வாங்கணும், இத்தனை லட்சம் கொடுத்துதான் இதுக்கு அனுமதி வாங்கணும். இப்போ ஒரு சல்லி காசு யாரும் கேட்கல. கமிஷனுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஆக கமிஷன் கட்டிங் கரப்ஷன் நீக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த அரசினுடைய இமாலய சாதனை. நாட்டுக்கே கேடு செய்து கொண்டிருந்த அந்த ஊழலை வேருடன் களைந்தெறிந்து அதற்கு பேச்சுக்கு இடமில்லாமல் செஞ்சிருக்காரு. இதுதான் இந்த ஆட்சி என்ன சாதனை தான் சாதனை. இதுவரைக்கும் இருந்த தீங்கான நிலைமை அகற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் நீங்கள் இந்த ஆட்சி எப்ப போகும்? ஆட்சியை இழந்துட்டு கொஞ்சம் கூட சிம்மதியா இருக்க முடியாதா? இப்ப என்னன்னா அதாவது அதிமுக ஆட்சிக்கே நாங்க ஆதரவு போட்டு சொல்லிட்டாங்க. தாவேக்காவை ஆதரிச்சு பேசுறதுனால ரொம்ப கோபம் கொண்டு என் மீது பாய்கிறார்கள். எங்களை நடத்திய விதம், இடங்கள் ஒதுக்கப்பட்ட விதம், மற்ற கட்சிகளுக்கு சமமாக எங்களையும் நடத்துங்கள் என்று கேட்டோம். அதுக்கெல்லாம் இடமில்லை. இந்த 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு போங்க, வேறு பேச்சுக்கு இடமில்லை என்று முகத்தில் அடித்தால் போல் எங்கள் குழுவினரிடம் சொன்னார்கள். அதையும் தாங்கிக் கொண்டு ஒரு இடத்தில் எங்கள் சின்னத்தில் நிற்க வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டபோது முதலில் ஒப்புக்கொண்டார்கள். பின்னர் ஒரு மந்திரிக்கு பிறகு இன்னொரு மந்திரி 6 மந்திரிகள் தான். அதிலையும் நாங்க எங்க சின்னத்தில் நிக்கணும். மற்ற கட்சிகள் சிறுத்தைகள் அவங்க ஒரு சின்னத்தில் நிற்கிறாங்க, முஸ்லீம் லீக் ஒரு சின்னத்தில் நிற்குது, கம்யூனிஸ்டுகள் தனித்தனி சின்னத்தில் நிற்கிறாங்க, தேமுதிக ஒரு சின்னத்தில் நிற்குது. நாங்க தனி சின்னத்தில் நின்னா என்ன என்று கேட்டா அதை ஒப்புக்கொள்ள முடியாது. அப்படி இருந்தும் ஏறத்தாழ 34 தொகுதிகளில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை சொல்லி திமுக அரசு
சாதனை பட்டியல் போட்டிருந்ததே அதனை வரிசையாக வாசித்து நான் அந்த கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பிரச்சாரத்திலே நான் ஈடுபட்டேனே தவிர எங்கேயும் நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். அழைத்த அத்தனை தொகுதிகளுக்கும் சென்று திமுக ஆதரித்துத்தான் பிரச்சாரம் செய்தேன். ஆனால் எங்களை நடத்திய விதத்தில் எங்கள் தோழர்கள் குமரிமுனையிலிருந்து திருத்தணி வரை ஒட்டுமொத்தமாக 100% இது அவமரியாதை, நம்மை அவமதிக்கிறார்கள், நம்மை சிறுமைப்படுத்துகிறார்கள், நாம் இந்த கூட்டணியில் தொடரக்கூடாது என்று கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கருத்து பொதுக்குழுவிலே பிரதிபலித்தது.